கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் இளம்பெண்ணை பின்தொடர்ந்து பாலியல் தொந்தரவு அளித்த வழக்கறிஞரை போலீசார் சிறையில் அடைத்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் மணிநகர் பகுதியில் அப்துல் ரசாக் என்பவர் வசித்து வருகிறார். இவர் தொடர்ச்சியாக இளம்பெண் ஒருவரை கிண்டல் செய்தும் ஆபாச செய்கை காண்பித்தும் பாலியல் தொந்தரவு அளித்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து இளம்பெண் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். தொடர்ந்து வழக்கு பதிவு செய்த போலீசார் அப்துல் ரசாக்கை கைது செய்தனர். அப்போது அவர் போலீசாரிடம் இருந்து தப்பிக்க நெஞ்சுவலி நாடகம் நிகழ்த்தியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று பரிசோதனை செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் சிறையில் அடைத்தனர். வெங்கமேடு அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடந்தது. தேர்வறை பார்வையாளராக தனியார் பள்ளியைச் சேர்ந்த ஆசிரியர் சம்பத்குமார் நியமிக்கப்பட்டிருந்தார். தேர்வு நடந்தபோது 6 மாணவிகளிடம் சம்பத்குமார் விட்டுள்ளதா என சோதனை செய்துள்ளார். பின்னர் தேர்வு முடிந்து வெளியே வந்த மாணவிகள் பள்ளி தலைமை ஆசிரியரை சந்தித்து சம்பத்குமார் சோதனை செய்தபோது பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக புகார் தெரிவித்தனர். இதுகுறித்த தகவலின் பேரில் அங்கு வந்த போலீசார் சம்பத்குமாரிடம் விசாரணை மேற்கொண்டனர்.